அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். நம்ம நண்பர் ஒருத்தர் கன்னியாகுமரியில் இருந்துட்டு ஜோஸ் அப்படின்றவர் நமக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாப்புல. ஒரு வலையோடைய ஹைட் எவ்வளோ கேட்டிருந்தாருன்னா 18 ஃபீட் கேட்டிருந்தாப்புல, 18 அடி. விசிறு வலையில் 16 அடி வந்து நம்ம ஃபிஷர்மேனே யூஸ் பண்ணாங்க. ஆனால் 18 அடி வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. ஆனால் இவர் என்ன சொன்னார், எனக்கு 18 அடி தான் வேணும் அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், இல்லை ஜி நிறைய பேர் பெருசாக கேட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து போட முடியாமல் லோட் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, இருந்தாலும் எனக்கு 18 அடி தான் வேணும்னாப்புல. எல்லாம் நம்ம கணக்கு பண்ணி மென்ஷன் பண்ணி போடும்போது வலையோடைய வெயிட் என்ன வந்துன்னா 7.5 கிலோ வந்துடுச்சு. எனக்குமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 7.5 kg, அதாவது 7.5 கிலோவில் வலை வந்து 18 அடியை நான் வீசினது கிடையாது. ஸோ அதனால் முதல் வீசி வந்து வலை போட போகிறேன். உள்கயிறு பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 ஈயம் தள்ளி கட்டியிருக்கேன். அதனால் 19 உள்கூர் வந்திருக்கு. நம்ம 9 ஈயம் தள்ளி கட்டினோம்னா நேரம் 20க்கு மேலே உட்கயிறு வரும். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு அவ்வளோ உட்கயிறு வேணாம், எனக்கு உட்கயிறு குறைச்சி கொடுங்கன்னாப்ல. ஸோ அதனால் வந்து உட்கயிறு வந்து நம்ம குறைச்சிருக்கோம். வலை எப்படி உழுதுன்றதுமே பார்த்துக்கலாம் அந்த பதிவில். வலை வந்து நல்லா தான் உழுதுருக்கு. ஆனால் வந்து வெயிட்டு தான் ஜாஸ்தி. வெயிட்டு 7.5 கிலோ வந்து நம்ம வாட்டி பார்த்தாச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் வலை வந்து எவ்வளோ அடி இருக்குன்னு. அதுலேயே இப்போ அங்கேயுமே குத்தா இருக்கு. வலையை பார்த்தா என்ன பார்த்தா தெரியும். கட்டு மரத்துலேருந்து காட்டுறது வசதியாக இருக்கும். பார்த்துக்கிங்களா, இதான் நம்ம போட்ட வலையிலே வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் வலை. ஸோ பெரிய பதிவில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாழ் யோகம் யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.